ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு சண்டே ஜாம். ஓகே குட்டீஸ், இந்த எபிசோடில் நாம் ஒரு சில விஷயத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லோரும் சேர்ந்து. எஸ், கரெக்டாக சொல்கிறீங்க. நம்ம எல்லா எபிசோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் பண்ணுவோம், அப்படி தானே? எஸ், ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அப்படி கைக்கு கண்ண முடிக்கோங்க. நம்ம கடவுளுடைய உதவியை கேட்போம். அண்ணன் சொல்ல திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளை தந்ததற்காக நன்றி. இந்த நாளிலும் நீங்கள் எங்கள் கூட பேசுங்க, நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஓகே குட்டீஸ், இந்த எபிசோடில் நான் ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், ஏன் முகம் இப்போ பிரைட்டாக தெரியுதா இல்லை ரொம்ப டல்லாக இருட்டாக தெரியுதா? கரெக்டாக சொல்கிறீங்க. என்ன அது இருட்டாக தெரியுதா? இல்லை பிரைட்டாக தெரியுதுல்ல. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா இங்கே என்னை சுற்றி நிறைய லைட்ஸ் இருக்குது. லைட்ஸ் என் மேலே படும்போது என்ன ஆகும்? நான் ரொம்ப பிரைட்டாக தெரியுவேன்ல. அப்படி தான் இந்த உலகத்தில் லைட் இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியும். கரெக்டாக குட்டீஸ்? ஆமாம், அதே மாதிரி தான் இந்த எபிசோட டாபிக் என்ன அப்படின்னா லைட் ஆஃப் த வேர்ல்டு. லைட் ஆஃப் த வேர்ல்டுன்னு அர்த்தம் உலகத்திற்கு ஒளி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ எது லைட் ஆஃப் த வேர்ல்டு, யாரெல்லாம் லைட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். சரியா குட்டீஸ்? நம்ம இந்த எபிசோடில் சாங்கு, வசனம், அப்புறம் பைபிள் லெசன் எல்லாமே நம்ம அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் ஆர்வமாக கடைசி வரைக்கும் உட்காந்து கவனிங்க. ஓகே குட்டீஸ், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சாங்கை நம்ம கற்றுக்க போகிறோம். அதுக்கு நமக்கு சொல்லித்தர வராங்க நம்மளுடைய அண்ணன்மார் வராங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? ஹாய் குட்டீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்லினே. அண்ணா சொல்லுங்க. ஆமா, நேத்து உங்க ஊர்ல பயங்கரமா மழை பெஞ்சிச்சுன்னு கேள்விப்பட்டேன். நேத்து இல்ல, முந்தானது. அப்படியானே? ஆமா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நீங்க படிச்சிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிட்டாமே. ஆமாண்ணே, நைட்டு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன், கரண்ட் போயிடுச்சு. ஆமாண்ணே, கரண்ட் போனதுக்கு அப்புறம் எப்படின்னே இருக்கும்? இருட்டா இருந்ததுண்ணே, எரிச்சலா இருந்தது. ஆமா குட்டீஸ், இருட்டா இருக்குல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இருட்டுல எங்க இருக்க முடியும்? இல்லனே, கரண்ட் போனோன்னே இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? தூங்கிட்டேன். ஐயையோ, என்னண்ணே? அண்ணே, இருட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஏதாச்சும் வேலை பண்ணும்போது இருட்டாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஆமாண்ணே, அந்த மெழுகுவத்திலாம் பொருத்தி வச்சிருப்பாங்க. ஏதாச்சும் லைட்டு, அதாவது லைட்டு போட முடியாது, லைட்டு கரண்ட் இல்லை, அப்போ சின்னதாக ஏதாவது மெழுகுவத்தியோ இல்லை வேறு ஏதாவது டார்ச் லைட்டோ ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. பண்ணிருக்கலானே, ஆனால் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, நான் அப்படியே தூங்கிட்டேனே. ஓகேண்ணே, பரவாயில்ல. ஆனால் இருட்டா இருக்கும்போது நம்ம அப்படி ஏதாவது ஒரு சின்ன லைட் யூஸ் பண்ணோம்னா வெளிச்சம் வரும். கரெக்டா? ஆமாண்ணே. ஆமாண்ணே, ஏன்னா இருட்டா இருக்கணும், அந்த இருட்டில் வச்சு நம்ம எந்த வேலையும் பண்ண முடியாது. வெளிச்சம் வேணும்னா ஏதாச்சும் ஒரு லைட்டை போடும். ஆமாண்ணே, அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் வெளிச்சம் வேணும்னே. என்ன வாழ்க்கையில வெளிச்சம் வேணுமா? ஆமாண்ணே. என்னண்ணே புரியலையே? இருட்டா கிடக்கு, நீங்க சொன்ன மாதிரி தூங்கிட்டு கிடக்கு. நல்லா தானே லைட், எங்க பாருங்க, நல்ல லைட்டா கலரா தான் தெரியுது. பார்க்க அப்படி தெரியும், வெளியே தான் அப்படி தெரியும். ஆனா நம்முடைய வாழ்க்கை இருளா இருக்கு. எதனால தெரியுமா பிள்ளைகளா? எதனாலனே? ஆமா, அது எதனால, அதுக்கப்புறம் எந்த வெளிச்சம் உங்களை மாத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பாடல்ல இருந்து கத்துக்கலாம். இந்த பாட்டுல இருந்து கத்துக்க போறோமா? இது ஒரு சூப்பரான இங்கிலீஷ் சாங். இங்கிலீஷ் சாங் ப்ரோ. நீங்க எங்களை பிள்ளைங்களை பத்தி தெரியாம வந்திருக்கீங்க. இங்கிலீஷ், கன்னடா, மலையாளம், தெலுங்கு, தமிழ் எந்த லாங்குவேஜ்னாலும் அத்துப்படியா இருப்பாங்க. ஓ ரியலி? ஆமா. சரி குட்டீஸ், பாத்துடலாம் சந்தேஜம் பிள்ளைங்க எப்படி நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறீங்கன்னு சொல்லி. they are really good at English. ஓகே மிஸ்டர் ஃப்ராங்க்லின். ஓகே, இப்போ நாம இந்த பாட்டை நாங்க ஃபர்ஸ்ட் பாடுறோம், நீங்க எல்லாம் நல்லா கவனிங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே. Jump into the light. Run away from what's not right. Jump out of the dark. Run to Jesus and give him a heart. Jump into the light. Run away from what's not right. Jump out of the dark. Run to Jesus and give him a heart. He is the light. He is the light. He is the light. The light. You are the light. You are the light. You are the light. The light. அண்ணே, இடையில அப்படியே யூ ஆர் தி லைட் கம் ஆன் யூ அப்படினீங்களே. ஆமாண்ணே, பாட்டை கவனிச்சிங்களா? பாட்டை கவனிச்சேனே. இங்கிலீஷ்ல எனக்கு ஈஸியா புரிஞ்சுது, பிள்ளைங்களுக்கும்
1-2 பேர் திருத்துன்னு முடிக்காங்க. பட் பரவாயில்ல, கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஜம்ப் இன்டு த லைட் அப்படின்னா நம்ம வெளிச்சத்துக்கு போயிடணும். ரன் அவே ஃப்ரம் வாட்ஸ் நாட் ரைட் அப்படின்னா எது சரி இல்லாம இருக்கோ, அதாவது தப்புல இருந்து சரிக்கு வந்துடணும்னு அர்த்தம். ஆமா. எப்படி நீங்க அதாவது எது சரியில்லாத விஷயத்த பைபிள் என்ன சொல்லுது? அப்பா அம்மா கீழ்படியாது, பொய் பேசுறது, களவு செய்கிறது, ஏசப்பாக்கு பிடிக்காம இது செய்யறது எல்லாமே பாவம்னு பைபிள் சொல்லுது. ஆமா. சோ பாவத்தை விட்டு ஓடி வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு சொல்லுது. அந்த வெளிச்சம் யாருன்னு சொன்னுச்சு? அந்த வெளிச்சம் தான் யாரு? run to Jesus and gave him your heart. give him your heart அப்படின்னா இது இருதயத்தை ஏசப்பாக்கு கொடுத்தனா ஏசப்பா அதை புதுசா மாத்தி இவங்க கூட வாசம் பண்ணுவாங்க. நீயும் ஒரு வெளிச்சமா மாறலாம். அதுதான் இந்த பாட்டு அழகா சொல்லுது. he is the light அப்படின்னா Jesus is the light. அதுக்கப்புறம் you are the light, நீயும் ஒரு லைட்டா மாறலாம். எப்போ அப்படின்னு கேட்டனா ஏசப்பா உன் கூட இருக்கும்போது, ஏசப்பா உன் கூட எப்பவுமே இருக்கும்போது நீயும் ஒரு லைட்டா மாறலாம். அதான் லாஸ்டா you are the light, you are the light, you are the light அப்படின்னு இந்த பாட்டு முடியுது. ஓகே குட்டீஸ், ரொம்ப சூப்பராக இந்த பாட்டை நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு இந்த பாட்டை நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு விருப்பப்படுதோம். ஆனால் நிறைய பேர் அண்ணே அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் ஆக்ஷன் போங்க, பாட்டில் எங்களுக்கு பிக்கப் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால இப்போ இந்த பாட்டுக்கான ஆக்ஷன் பார்க்க போகிறோம். அப்போ இந்த பாட்டுக்கான லிரிக்ஸ் ஸ்க்ரீனில் ஓடும். நீங்கள் அதை பார்த்துட்டு சத்தமாக பாடிட்டு ஆக்ஷன் என்ன பண்ணணும்? கவனிக்கணும். ஓகே குட்டீஸ்? ஓகே. Jump into the light. Run away from what's not right. Jump out of the dark. Run to Jesus and give him your heart. Jump into the light. Run away from what's not right. Jump out of the dark. Run to Jesus and give him your heart. He is the light. He is the light. He is the light. The light. You are the light. You are the light. You are the light. You are the light. The light. அண்ணே எல்லாரும் ரொம்ப சூப்பரா அழகா சத்தமா பாடினாங்க. ஆமாண்ணே பாடினாங்க, ஒரு சில ஆக்ஷனும் பண்ணாங்க. ஆமாண்ணே, அதனால ஃபாஸ்ட் எல்லாரும் ஆக்ஷன் பண்ண எழுப்பி விட்டலாமா? எஸ். ஓகே குட்டீஸ், எல்லாரும் அழகா அப்படியே ஆக்ஷன் பண்ண எழுப்பிக்கலாமா? ஓகே குட். Jump into the light. Run away from what's not right. Jump out of the dark. Run to Jesus and give him your heart. Jump into the light. Run away from what's not right. Jump out of the dark. Run to Jesus and give him your heart. He is the light. He is the light. He is the light. The light. You are the light. You are the light. You are the light. You are the light. The light. அண்ணே கவனிச்சிங்களா? கவனிச்சேன். ரொம்ப சூப்பரா பாட்டாங்க. இங்கிலீஷ் பாட்டா இருந்தா என்ன, மலையாள பாட்டா இருந்தா என்ன பாட்டா இருந்தாலும் நாங்க சூப்பரா பண்ணோம்னு காமிச்சிட்டாங்க. இப்பதான் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி மலையாள பாட்டுலாம் சொல்லி கொடுத்தீங்க, பம்மின்னு. அதையும் சூப்பரா பண்ணாங்க. என்ன இங்கிலீஷ்லாம் எங்களுக்கு வராதுன்னு நினைச்சிங்களான்னு, இதே ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாங்க. குட்டீஸ், இந்த பாட்டை இன்னையோட மறந்துடாம டெய்லியும் பாடி பாருங்க. ஏசப்பாவை உங்க இருதயத்துல என்ன பண்ணணும்? ஏசப்பா கிட்ட உங்க இதயத்தை கொடுத்துடணும். ஓகே குட்டீஸ், கவனிச்சிங்களா? நீங்க சாங்க நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம ஒளியின் பிள்ளைகளா நடந்து கொள்ளணும், அப்படித்தானே? ஆமா. யார் அந்த லைட்டு? யார் அந்த மெய்யான ஒளி? எஸ், ஏசு கிறிஸ்துவ அந்த மெய்யான ஒளி. ஏசு கிறிஸ்துவ நமக்குள்ள வரும்போது நம்மளும் பிரைட்டா, நம்மளும் அந்த ஒளியா இருப்போம். யாருக்கு? இந்த உலகத்துக்கு. ஓகேவா குட்டீஸ்? இதே மாதிரியே நம்ம இன்னொரு அழகான செஷனுக்குள்ள போக போகிறோம். நம்ம பைபிள் வசனத்தை கற்றுக்க போகிறோம். நமக்கு சொல்லித்தர வராங்க. யார் சொல்லித்தர வராங்க தெரியுமா? எஸ், அண்ணன் தான் அதை சொல்லித்தர போகிறேன். நம்ம பைபிள் வசனத்தை கற்றுப்போம். ஓகேவா? Sunday jump, Sunday jump, Sunday jump, Sunday jump, Sunday jump, Sunday jump.
ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம வசனத்தை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்போம். நல்லா கவனிங்க. நீங்கள் இருட்டான ஒரு இடத்துக்கு இருட்டான ஒரு இடத்துல இருக்கீங்க. அப்போ நீங்கள் வெளிச்சமாக தெரிவிங்களா? யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் இருட்டான ஒரு ரூம்குள்ளே இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் வெளிச்சமாக தெரிவிங்களா? இல்லை, நீங்கள் அப்படியே இருட்டாக தெரிவிங்க, நீங்கள் தெரியவே மாட்டீங்க. கரெக்டாக இருட்டான ஒரு இடத்துல யாருமே தெரிய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க? உங்களை பார்க்கறதுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் பிரைட்டாக தெரிவிங்க. அப்படி தானே? எஸ், நல்லா கவனிங்க. உங்கள் எல்லாரையும் ஒரு வேளை நீங்கள் இந்த பூமியில் உங்களை வெளிச்சமாக காட்டுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. என்னெல்லாம் வெளிச்சமாக காட்டுறதுக்கு இருக்குது? லைட் இருக்குது, பகலில் சூரியன் இருக்குது, இன்னும் நிறைய விஷயம். நீங்கள் அழகாக சூப்பராக மேக்கப் பண்ணால் உங்களை பிரைட்டாக காட்டலாம். இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் பண்ணலாம். ஆனால் உண்மையாக உங்களை வெளிச்சமாக காட்டுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன தெரியுமா? எஸ், அதை தான் இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனத்துலேருந்து யார் உங்களை வெளிச்சமாக மாற்ற முடியும்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கலாம். ஓகே ஓகே. இந்த வசனம் எங்கே இருக்குன்னா புதிய ஏற்பாட்டில், பைபிளில் 2 இருக்குல்ல, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. ஓகே, இப்போ புதிய ஏற்பாட்டில் யோவான் 1வது அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்குது. ஓகேவா? 1வது அதிகாரம் 9ஆம் வசனம். அன்னை சொல்ல திரும்ப சொல்கிறீங்களா? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. ஓகே குட்டீஸ், சூப்பராக அழகாக சொன்னீங்க. ஆமாம், யார் அந்த மெய்யான ஒளி? நம்ம பாட்டிலேருந்தே கற்றுக்கிட்டோமே. எஸ், ஏசு கிறிஸ்து தான் அந்த மெய்யான ஒளி. நல்லா கவனிங்க. உலகத்திலே வந்து அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஏசு கிறிஸ்து மெய்யான ஒளி அப்படின்னா அவர்கிட்ட பாவமே கிடையாது, அவர்கிட்ட இருளே கிடையாதுன்னு அர்த்தம். அவர்கிட்ட ஃபுல்லாக வெளிச்சம் மட்டும்தான், அவர்கிட்ட இருள் கிடையாது. அப்படின்னா அவர்கிட்ட பாவம் கிடையாதுன்னு அர்த்தம். அவர் கடவுள், அவர் மனுஷனா இந்த பூமிக்கு வந்தாங்க, இந்த உலகத்துக்கு வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க? உன்னுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் போக்குறதுக்காக நம்முடைய பாவத்தோட தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டாங்க. நல்லா கவனி தம்பி தங்கச்சி. அதனால தான் அவர் மெய்யான ஒளி. அந்த ஒளி நம்முடைய வாழ்க்கையிலையும், அதாவது எல்லா மனுஷனையும், அதாவது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோமோ, யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ, நம்மளை அவர் பிரகாசிப்பிக்க முடியும். அவர் நம்ம கூட இருக்கும்போது அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கும், நம்ம பிரகாசமாக மாறிடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கை ஏசப்பாவுக்கு பிடிச்ச வாழ்க்கையாக மாறிடும். ஓகே வக்டீஸ், அதுதான் இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை நம்ம திரும்ப இன்னொரு தடவை சொல்லலாமா? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இன்னொரு தடவை ஆக்ஷனோட நம்ம பண்ணிடலாமா? ஓகே, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. ஓகே குட்டீஸ், சூப்பராக அழகாக அந்த வசனத்தை சொன்னீங்க. ஓகே குட்டீஸ், இப்போ உங்களுக்கு சூப்பரான ஒரு பைபிள் லெசனோட நம்மளுடைய ஃப்ராங்க்லின் அண்ணே உங்களுக்கு சொல்லித்தர வராங்க. எல்லாரும் அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? ஓகே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் ரெடி ஆவலாக இருக்கீங்க? கதை கேட்குற ஆவலாக இருக்கீங்க அப்படி தானே? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். எம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. வராள்கிட்டலாம் ஏதாவது கிடச்சிருமா அப்படின்னு பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த அண்ணனுக்கு கண்ணே தெரியாது. அந்த நடந்து போகிற அந்த கால் நடக்கும்போது சத்தம்லாம் கேட்குறோம், அதை வச்சு தான் யாரோ கிட்டே இருக்காங்க சொல்லி அம்மா பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிச்சை கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ரொம்ப பயங்கரமாக சத்தம் கேட்கு, ரொம்ப பயங்கரமான கூட்டம் வந்துட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்கு. இந்த அண்ணன் கேட்குறாங்க பக்கத்தில், யார் என்னாச்சு, என்ன திடீர்னு இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பக்கத்தில் சொல்கிறாங்க, ஏசு கிறிஸ்து வாராரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம், சத்தமாக கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி சத்தமாக கூப்பிடுறாங்க. ஏசு கிறிஸ்து வாராரு தெரிஞ்ச உடனே இந்த அண்ணன் எங்கே இருக்காங்க அப்படின்னா எரிகோ பட்டணத்தில் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? எரிகோ பட்டணத்தில் இருக்காங்க. சத்தமாக கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமாக கூப்பிடுறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கவங்க, அந்த கூட்டத்தில் இருக்கவங்களாம் வந்து சொல்கிறாங்க, ஏய் அமைதியாரு, அவர் ஏசு கிறிஸ்து அங்கே போயிட்டு இருக்காரு, நீயே ஒரு குருடன், நீ போய் அவரை எதுக்கு கூப்பிட்டுட்டு இருக்க? அவரெல்லாம் இப்போ பார்க்க முடியாது, அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை அதட்டுறாங்க. உடனே இந்த அண்ணன் அதட்டும் போது என்ன தெரியுமா பண்ணாரு? ஐயோ என்ன இப்படி அதட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கல. அவங்க அதட்டின உடனே முன்னிலும் சத்தமாக, அதாவது ஃபர்ஸ்ட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சத்தமாக கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதை விட டபுள் மடங்கு சத்தமாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சத்தமாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இதை அந்த கூட்டத்தில் ஏசு கிறிஸ்துவும் அவரோட சீஷர்களும் போயிட்டு இருக்காங்க. அவங்க காதில் கேட்டுட்டு உடனே
ஏசப்பா நின்று கூப்பிட்றாங்க. யார் அது? அவனை நீங்கள் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் அந்த குருட அந்த அண்ணன் இருக்காங்கல்ல, அந்த அண்ணன், அந்த பர்திமேயு அவங்க பேர், அந்த அண்ணன் கிட்ட போய் சொல்கிறாங்க, ஏய் வா உன்னை ஏசப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அண்ணன் போகிறாங்க. அந்த அண்ணன் போனோடனே ஏசப்பா கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏசப்பாவுக்கு தெரியும் அப்படி தானே, அந்த அண்ணனுக்கு பறவையிலேருந்து பார்வையிலன்னு தெரியும். அந்த அண்ணனுக்கு ஈஸியாக சுகம் கொடுத்துருக்கலாம். ஆனால் கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த அண்ணன் சொல்கிறாங்க, நான் பார்வையிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன நடந்தது தெரியுமா? ஏசப்பா என்ன தெரியுமா பண்ணாங்க? உன் விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கிடவாது. ஏசப்பாட்ட வந்து கேட்டா கிடைக்கணும், நீ விசுவாசத்தல்ல, அந்த விசுவாசப்படியே உனக்கு ஆக கிடவுன்னு சொல்லி நீ பார்வையடைவாக அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அண்ணனுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிட்டு. பாருங்க குட்டீஸ், பிறந்ததுலேருந்து கண்ணே தெரியலை, திடீர்னு எல்லாமே தெரியுது. ஆப்போசிட்டில் இருக்க மனுஷங்க தெரியுறாங்க, பக்கத்தில் இருக்க ஏசு கிறிஸ்துவோட சீஷர்கள் எல்லாரும் தெரியுறாங்க, இந்த அண்ணன் உட்காந்துருக்க இடம் எல்லாமே தெரியுது. இந்த அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். துள்ளி குதிச்சு ஏசப்பாவுக்கு என்ன பண்ணுறாங்க, நன்றி சொல்லி ஏசப்பாவை புகழ்ந்து பாடிக்கிட்டே ஏசப்பாவோட புகழை மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நம்மளோட கண்ணை இப்படி மூடி இருந்து நம்ம பேசுகிறது மட்டும் தான் கேட்கும், மற்றவங்க பார்க்க முடியாதுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அப்படி தானே, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்படி தானே. ஆனால் அந்த அண்ணன் பிறந்ததுலேருந்து இந்த உலகத்தை பார்த்ததே கிடையாது. இருட்டிலே இருந்தாங்க. வெளிச்சம்னா என்னன்னே தெரியாது குட்டீஸ். அதாவது ஒரு சின்ன விஷயம், நம்ம கண்ணை மூடிட்டு நம்மளை இந்த ரூமை விட்டு வெளியே போச்சோன்னா முடியுமா நம்மளால? முடியாது, அப்படி தானே. அதானே பிறந்ததுலேருந்து எல்லா விஷயத்துலையுமே அவங்களுக்கு கண்ணே தெரியாது, இருட்டிலே இருந்தாங்க. இருட்டு மட்டும்தான் தெரியும். இதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம்? இருட்டில் இருக்கோம். என்னென்ன சொல்கிறீங்க? இருட்டா? நாங்கள் என்னென்ன இருட்டில் இருக்கோம் அப்படின்னு கேட்குறீங்களா? எங்களுக்கு தான் கண்ணு தெரியுது, அந்த நனக்காவது கண்ணு தெரியல, அதனால நீங்கள் இருட்டுன்னு சொல்கிறீங்க. எங்களை ஏன் சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? நம்ம எல்லாரும் பாவங்கிற இருட்டில் இருக்கிறோம். ஏசப்பாக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் செய்கிறோம்ல, அதனால நம்ம எங்கே இருக்கோம்? இருளில் இருக்கோம். அதானே கண்ணு தெரியாமல் இருளில் இருந்தாங்க. நம்ம ஏசப்பாக்கு பிடிக்காத எல்லாத்தையும் செஞ்சு பாவம் செஞ்சு நம்ம இருட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி தானே குட்டீஸ்? அதானே ஏசப்பா வந்தோடனே சத்தமாக கூப்பிட்டு தனக்கு சுகம் வேணும்னு கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம அந்த பாவத்தில் இருக்கோம், நம்ம அந்த இருட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளையும் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்ற நம்முடைய ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? வல்லவராக இருக்காங்க. அதனால இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஏசப்பா இவ்வளோ நாள் நான் இருட்டில் வாழ்ந்துட்டேன், ஏசப்பா போய் சொல்லிட்டேன், எங்கள் அம்மா அப்பா கீழ்ப்படியலை, நிறைய தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா, என் ஃப்ரெண்டு கூட பேசலை ஏசப்பா, இப்படி நிறையா பண்ணிட்டேன். ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஏசப்பா நான் இருட்டில் வாழ விரும்பலை ஏசப்பா, நானும் அந்த பர்திமேயுக்கு நீங்கள் கொடுத்த சுகமாதி எனக்கும் இந்த பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை கொடுத்து நானும் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறணும், நானும் ஒரு ஒளியாக மாறணும்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்பீங்களா? இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க குட்டி. இந்த பர்திமேயு அண்ணன் எப்படி அந்த கண்ணு தெரியாத அந்த இருளில் இருந்து வெளியே வந்தாங்களோ, நீங்கள் இன்னைக்கு அந்த பாவத்தில் இருந்து, அந்த பாவமாகி இருளில் இருந்து நம்ம இயேசுவாகி அந்த ஒளியை பிடித்து கொள்வோம். நம்மளும் எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்குறவங்களா இருக்கலாம். ஓகே குட்டீஸ், கதை எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கதையோட நாங்கள் இன்னொரு வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். வாவ், சூப்பராக அழகாக கவனிச்சிங்க குட்டீஸ். ஆமாம், நல்லா கவனிச்சிங்க. ஃப்ராங்க்லின் அண்ணன் சூப்பராக அந்த பர்திமேயு அண்ணனோட ஸ்டோரியை சொன்னாங்கல்ல. எஸ், சூப்பராக அழகாக கவனிச்சிங்க. ஆமாம் குட்டீஸ், அந்த அண்ணன் ஒரு வேளை இருளில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வெளிச்சத்துக்கு வந்துட்டாங்க, அந்த அண்ணனுக்கு பார்வை கிடச்சி. இன்றைக்கி உங்களுக்கும் அந்த ஆவிக்குரிய பார்வை கிடைக்கணும் அப்படின்னா நீங்களும் அந்த பாவங்கிற இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு எப்படி வர முடியும்? ஏசு கிறிஸ்து தான் அந்த வெளிச்சம். அவர் உங்களுக்குலாம் வந்தால் நீங்களும் ஏசப்பா பிள்ளைகளாக வாழ முடியும் இந்த பூமியில். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த கதையிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஓகேவா குட்டீஸ்? கொஸ்டின் டைம். இது கொஸ்டின் டைம். நான் உங்களுக்கு அந்த கொஸ்டினை கேட்குறேன். அந்த அண்ணன் கதையை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, சொன்ன அந்த பைபிள் லெசனை கவனிச்சிருப்பீங்க. ஓகேவா குட்டீஸ்? அந்த பர்திமேயு அண்ணன் சின்ன வயசுலேருந்தே பார்வை இல்லாமல் இருந்தாங்க. ஓகே, அந்த அண்ணன் எந்த ஊரில் இருந்தாங்க? எஸ், ஒரு சிலர் சத்தமாக கரெக்டாக சொல்கிறீங்க. அந்த ஊர் பேர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே தெரிகிற இந்த ஜோஷ்வா டிவியோட நம்பருக்கு நீங்கள் ஆன்சரை மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய நேம் அண்ட் ஊரை போட்டு, உங்களுடைய பிளேஸை போட்டு நீங்கள் அனுப்புங்க. அண்ட் உங்களுக்கான எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ குட்டீஸ், இந்த எபிசோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். கவலைப்படாதீங்க, இதே மாதிரி இன்னும் நிறைய எபிசோட நாங்கள் உங்களை வந்து சந்திப்போம். ஓகேவா குட்டீஸ்? ஆனால் இன்னைக்கு நம்ம இதோட எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே, இன்னும் சுவாரஸ்யமான அடுத்த தீமோட, அடுத்த வசனம், பாடல், கதை எல்லாத்தோட நம்ம நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எபிசோட ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? ஓகே, எல்லாரும் கைக்கு பிக்கான முடிக்கோங்க. எல்லாரும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஓகேவா குட்டீஸ்? அன்னை சொல்ல திரும்ப சொல்லுங்க. அன்புள்ள ஆண்டவரே,
இந்த நேரத்திலும் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடல், வசனம், கதை மூலமாக எங்கள் கூட பேசுனீங்க. அதற்கு நன்றி. இனி தொடர்ந்து எல்லா எபிசோடும் நடக்கிறதுக்கு நாங்கள் கவனிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே குட்டீஸ், பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.